சொந்த வீட்டிற்குள் நுழைய முடியாத ஓபிஎஸ், ஹோட்டல் ரூம் தான் கதி, மூன்றாக உடைந்த குடும்பம். அரசியல் ரீதியாக எடுத்த தவறான முடிவு, மனைவி மரணம் என ஓபிஎஸ் தவியாய் தவித்துக் கொண்டிருக்கிறார். ஆட்சியில் இருக்கும் போதே அதிமுகவை கட்டுக்குள் கொண்டு வந்துவிட்டார் இபிஎஸ். துணை முதலமைச்சர், அதிமுக ஒருங்கிணைப்பாளர் என முக்கிய பதவிகளில் இருந்தும் அதிமுக நிர்வாகிகளை வளைத்து போடாததன் விளைவு கட்சி இரண்டாக உடைந்த போது தென் மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் கூட ஓபிஎஸ் பக்கம் நிற்கவில்லை. அரசியல் ரீதியாக பின்னடைவை சந்தித்துள்ள ஓபிஎஸ் வீட்டிலும் தற்பொழுது பெரிய பிரச்சனை ஏற்பட்டு மூன்றாக உடைந்துள்ளதாக சொல்கிறார்கள். சென்னையில் கிரீன்வே சாலையில் உள்ள ஒரு வீட்டில்தான் ஓபிஎஸ் வசித்து வந்தார். இந்த வீட்டில் இருந்தபோதுதான் ஓபிஎஸ்க்கு கடந்த 2001ஆம் ஆண்டு முதலமைச்சர் பதவி ஓபிஎஸ்க்கு தேடி வந்தது. அப்போது முதல் ஓபிஎஸ் வாழ்க்கை ஜெட் வேகத்தில் சென்றது. அதன் பிறகு அதிமுக ஆட்சியில் இருக்கும் போதெல்லாம் முக்கிய துறைகளுக்கு அமைச்சரானார் ஓபிஎஸ். இதன் மூலம் தேனி மாவட்டம் மட்டுமல்லாமல் தென் மாவட்ட அளவில் அதிமுகவினர் மத்தியில் ஓபிஎஸ் பிரபலம். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு மீண்டும் முதலமைச்சரானதோடு சசிகலாவிற்கு எதிராக தர்ம யுத்தம் மேற்கொண்டு தமிழக அளவில் பிரபலமானார். இவை அனைத்திற்கும் காரணம் கிரீன்வே சாலையில் தான் தங்கியிருந்த வீடுதான் என நினைத்த ஓபிஎஸ் அந்த வீட்டை விலைக்கு வாங்கி அங்கேயே குடியேறினார். ஆனால் தற்போது அந்த வீட்டிற்கு கூட செல்ல முடியாத அளவிற்கு ஓபிஎஸ் மனவேதனையில் இருப்பதாக சொல்கிறார்கள். ஓபிஎஸ்க்கு 2 மகன்கள், 1 மகள் உண்டு. மனைவி விஜயலட்சுமி இருந்தவரை அனைவரும் கூட்டு குடும்பமாக இருந்தனர். அப்பாவின் அரசியல் வாரிசாக 2019 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தேனி எம்பியானார் ரவீந்திரநாத். இளைய மகனான ஜெயபிரதீப் அப்பாவின் அரசியல் நகர்வுகள் மற்றும் ஆன்மீக பணிகளில் கவனம் செலுத்தி வந்தார். அதே சமயம் அண்ணன் எம்பியாக இருக்க தம்பியான தான் எம்எல்ஏ ஆக வேண்டும் என செயல்பட்டு வந்தார் ஜெயபிரதீப். 2021 தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்கும் என காத்திருந்த ஜெயபிரதீப்புக்கு ஏமாற்றமே கிடைத்தது. துணை முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட ஜெயபிரதீப்பை அடுத்த தேர்தலில் பார்த்துக் கொள்ளலாம் என தந்தை ஓபிஎஸ் காத்திருக்க சொல்லிவிட்டார். அண்ணன் எம்பியாக உள்ள நிலையில் தன்னை தந்தை எம்எல்ஏ ஆக்கவில்லை என்கிற வருத்தம் ஜெயபிரதீப்புக்கு நீண்ட நாட்களாக இருந்தது. இதனைத் தொடர்ந்து அதிமுக ஆட்சியை இழந்து ஓபிஎஸ் கட்சியை இழந்த பிறகு தீவிர அரசியலில் கவனம் செலுத்தினார் ஜெயபிரதீப். அரசியலில் காலடி எடுத்து வைக்கும் முனைப்புடன் தனக்கென ஒரு PRO டீம் வைத்து ஊடகங்களில் செய்திகளை எல்லாம் வெளியிட வைத்துக் கொண்டிருந்தார். ஆனால் ஜெயபிரதீப் அரசியலில் வெளிப்படையாக வர ஓபிஎஸ் ஒவ்வொரு முறையும் முட்டுக்கட்டை போட்டுக்கொண்டே இருந்தார். இந்த நிலையில் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தேனியில் டிடிவி களமிறங்கியதால் ஓபிஎஸ் ராமநாதபுரம் செல்ல நேரிட்டது. ஆனால் ராமநாதபுரத்தில் போட்டியிட ரவீந்திரநாத் முடிவு செய்த நிலையில் பாஜக மேலிட அழுத்தம் காரணமாக அங்கு சுயேட்சையாக ஓபிஎஸ் களமிறங்கினார். அப்போது முதல் ஓபிஎஸ் குடும்பத்தில் பிரச்சினை வெடித்தது. நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு கிரீன்வே சாலை வீட்டில் வைத்து ஓபிஎஸ், ரவீந்திரநாத், ஜெயபிரதீப் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளதாக கூறுகிறார்கள். அப்போது மகன்கள் இருவரும் பேசிய பேச்சை கேட்டு வீட்டை விட்டு வெளியேறிய ஓபிஎஸ் தற்போது வரை அங்கு செல்லவில்லை. மாறாக சென்னை உட்லண்ட்ஸ் ஹோட்டலில் அறை ஒன்றை புக் செய்து அங்கு தங்கியிருக்கிறார் ஓபிஎஸ். இதேபோல் ஓபிஎஸ் மகன்கள் ரவீந்திரநாத், ஜெயபிரதீப் இடையேயும் மோதல் தீவிரமாகியுள்ளது. சொத்துக்கள், தொழில்கள், பணம், கொடுக்கல் வாங்கல் என பிரச்சினை நாளுக்கு நாள் அதிகமாகி வரும் நிலையில் ஓபிஎஸ் குடும்பம் மூன்றாகியுள்ளது. மகள் மட்டும்தான் தந்தை ஓபிஎஸ்க்கு தற்பொழுது ஆறுதலாக இருந்து வருகிறார்.